எரியுது. பிங்கி பிங்கி நீ என்ன திரும்ப மயக்கம் போட்டு வந்துட்ட? இங்க பாரு பிங்கி, எந்திரி பிங்கி. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. கதவு யாரும் திறப்பாங்களா இல்ல இங்கே இதாயிருவோமா தெரியலையே. ஓ மை காட், ரொம்ப ஃபயர் ஆயிட்டு இருக்கு. உள்ள வேற 2 கிட்ஸ் இருக்காங்களாம். காட் சீக்கிரம் இறங்குங்க. காட்ஸ் அவங்க அம்மா வந்து கதவு ஓபன் பண்றதுக்குள்ள அவ்வளவுதான், வீடே ஃபுல்லா எரிஞ்சிரும். இங்க ஆல்ரெடி பாதி எரிஞ்சிருச்சு. குழந்தைங்கள வேற உயிரோட இருக்காங்களா என்னன்னு தெரியல. சீக்கிரம் போய் காப்பாத்தணும். சீக்கிரம் உள்ள போங்க. கதவு வேற ரொம்ப லாக்கா இருக்கு. ஆம்புலன்ஸ் வர வைங்க. அட கடவுளே, இவ்வளோ டைட்டா இருக்கு. பிங்கி யாரோ கதவு உடைக்கிற சத்தம் கேக்குது. அநேகமா நம்மளை காப்பாத்ததான் யாரோ பண்றாங்க போல இருக்கு. பசங்களா நான் வந்துட்டேன், நான் உங்களை காப்பாத்திடுவேன், எதுவும் பயப்படாதீங்க, வாங்க என் கூட. ஓ மை காட், ஒரு குழந்தை மயக்க நிலையில இருக்கு. டாக்டர் டாக்டர் என் தங்கச்சியை காப்பாத்துங்க. பிங்கி பிங்கி எந்திரி. தம்பி நீ எதுவும் கவலைப்படாதப்பா, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, சத்தம் போடாத. பிங்கி நீ பொழைச்சிட்ட. தேங்க் யூ so much டாக்டர். தேங்க் யூ so much என் பிங்கியை காப்பாத்துனதுக்கு, என் தங்கச்சியை காப்பாத்துனதுக்கு. அண்ணா என்னாலதான் அண்ணா எல்லாம் நம்ம வீடே எரிஞ்சு போயிருச்சு பாரு. டேய் மச்சான், ஃபீல் பண்ணாதடா. வீடு எரிஞ்சு போச்சுன்னா என்ன, இன்னொரு வீடு கட்டிக்கலாம். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. 2 பேரும் உயிர் பொழைச்சு வந்தீங்களே, அதுவே பெரிய விஷயம் தெரியுமா? ஆமாம் ஜாக், நீ ஃபீல் பண்ணாத ஓகேவா? நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம்? நாங்கள்லாம் ஒரு சூப்பரான வீடு உங்களுக்கு எல்லாருக்குமே கட்டித்தரோம் ஓகேவா? எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. சரிடா. அச்சோ நல்ல வேளை என் குழந்தை பொழைச்சிட்டாங்க. இல்லை என்னோட தப்பு. சின்ன பிள்ளைங்களை இந்த மாதிரி விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஃபயரில், ஷார்ப் திங்ஸில், ப்ளக்ஸில் எல்லாம் விளையாடவே கூடாது சின்ன பசங்க பெரியவங்க. அண்ட் என்னோட தப்பும் இருக்குது. இந்த மாதிரி குட்டி பசங்களை போய் விட்டுட்டு போயிட்டேன் தனியாக. என்னோட பெரிய பெரிய தப்பு. இனிமேல் உங்களை விட்டுட்டே போக மாட்டேன். நான் உங்கள் கூடயே இருப்பேன்டா செல்ல பசங்களா. பிங்கி அம்மா நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நாங்கள் வீடு கட்டித்தரோம் சரிங்களா? நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம்? இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கிக்கோங்க. வீடு கட்டினதுக்கப்புறமா நீங்கள் போய்க்கலாம் சரியா? நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். பசங்களை பாருங்கள் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. வாங்க வீட்டுக்கு வாங்க. ஏம்மா எதுவுமே நீ கவலைப்பட்டுட்டு இருக்காதே. நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம்? நாங்கள் வீடு கட்டித்தரோம். நாங்கள் சூப்பராக கட்டித்தரோம். உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் கேளுங்க, எது வேணாலும் கேளுங்க. பாரு பிள்ளைங்க டயர்டாக இருக்குதுங்க. பிங்கி அம்மா நீங்கள் முத்துப்பாட்டி வீட்டுக்கு போங்க, நான் உங்களுக்காக நண்டு சூப் கொண்டு வரேன். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப டயர்டாக இருக்காங்களே, சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் தெம்பாவாங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, போங்க. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நம்ம நெய்பர்ஸ்லாம் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே, இது தெரியாமல் நான் உங்களை வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன். இவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிருந்தா கூட கொஞ்சம் நல்லா பார்த்துருந்துருப்பாங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, நான் நேற்று தான் எல்லா மணியும் போய் என் தங்கச்சிகிட்ட கொடுத்துட்டு வந்தேன். எல்லா சேவிங்ஸும் அவள்கிட்ட தான் இருக்குது. நல்ல வேளை அதுவும் வீட்டில் இருந்துருந்துச்சு, எரிஞ்சிருக்கும். ஸோ பசங்களாம் நீங்கள் கவலையே படாதீங்க. நம்ம புது வீடு கட்டலாம். என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்ம ஆசைப்படி வாங்கலாம் சரியா? சுட்டீஸ் நீங்களும் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.